ஹே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நாங்கள் வந்து ஒரு சில டெக்கரேஷன்ஸ்லாம் வீட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ பெருசாக எதுவும் பண்ணலனாலும் குட்டியாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு மெமரிக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம். ஃப்யூச்சரில் மேபி எங்கள் பையன் இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்றனால தான் நாங்கள் இதை எடுத்து வச்சுருக்கோம். பர்த்டேக்கு பிஃபோர் டே நைட்டு பார்த்தீங்கன்னா தம்பி நல்லா தூங்க போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வேறு ரூமில் வந்து உட்காந்து பலூன்ஸை ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வாயில் தான் ஊதணும், ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஊதுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏர் பம்பிங் மிஷின் இருந்ததும் போட்டு சருன்னு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 வேரியன்ட் கலரில் வந்துட்டு நாங்கள் பலூன் வாங்கியிருந்தோம். ஸோ ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து சில்வர் அண்ட் பிளாக்கு. ஸோ இது 3 கம்பைன் ஆகிற மாதிரி எதாவது டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் எங்களுக்கு அது ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ இது எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலான்ற ஐடியாவே இல்லை. எல்லா பலூனையும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், ஊதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஆர்ச் டைப் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ஆர்ச் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரிங்கு தேவை. ஸோ எங்கள்கிட்ட அந்த ரிங் இல்லாதனால என்ன பண்ணலான்னு யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. த்ரெட்டில் பண்ணியிருந்தாங்க. 3 பலூனையும் டைப் பண்ணி அந்த 3ஐயும் சிங்கிளாக த்ரெட்டில் வந்து டைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு குட் ஐடியா, ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கிறப்பே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஷைன் டைப்பில் தான் நாங்கள் வந்து அந்த பலூன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது ஃபில் பண்ணுறப்போ பார்க்குறப்போ அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாகவும் அவுட்புட் அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்க பலூன் எல்லாம் ஓவராலாக அதில் வந்து நல்லா டைப் பண்ணிவிட்டு 7 ஷேப்பில் வந்துட்டு நாங்கள் வந்து டைப் பண்ணியிருந்தோம். அதை அது கூடால என் பையன் 2-3 தடவை எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவனை போய் திரும்ப தூங்க போட்டுட்டு வந்து திரும்ப என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறப்பே ரொம்ப பொறுமை தான். ஆனால் 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அதை. ஸோ ஃபைனலாக பலூன்லாம் கட்டி முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. ஸோ இது எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்படி வீடு ஃபுல்லாக பண்ணலாமா, இல்லை ஒரு ஸ்பேஸில் மட்டும் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு, இந்த ஷோகேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த டிவி ஷோகேஸில் வந்து நாங்கள் வச்சு பார்த்துட்டு, ஸோ ஒரு பக்கம் த்ரெட்டு கட்டிட்டு இன்னொரு பக்கம் என் ஹஸ்பண்ட் வந்து த்ரெட்டை வச்சு இழுத்து நல்லா டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் அது கண்டு விழுகாது, வெயிட்டுக்கு ஃபேன் போட்டாலும் கொஞ்சம் மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒன்று மட்டும் தான் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம். டைம் பாருங்களேன், மணி 12:30. நாங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 12:30க்கு தான் இந்த வேலையை முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ளோர் ஏதாவது பண்ணலாம், அந்த டிவி ஷோகேஸ்க்கு மட்டும் சின்னதாக ஏதாவது டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது எவ்வளோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிவி மேலே எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஹாப்பி பர்த்டேன்றது நாங்கள் அந்த ஏர் பலூன் ஃபில் பண்ணுறதுல தான் வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு எங்கள் நேரம் வந்துட்டு ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருந்துச்சு நாங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வேறு கார்டு இருந்துச்சு, இன்னொன்று ஆப்ஷனலாக ஏதோ எங்கள் நல்ல நேரம் ஒரு கார்ட்ஸில் வந்துட்டு ஹாப்பி HAPPYன்னு தனித்தனியாக லெட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது அவங்களே த்ரெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எல்லாத்தையும் நல்லா கோர்த்துட்டு க்ளூ வச்சு டபுள் சைட் டாட் க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒட்டிட்டு கையெடுத்தா எல்லாம் கீழே விழுந்துருச்சு. நல்ல அடி வாங்கினேன் என் வீட்டுக்கார்ட்ட. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அதை ஒட்டுறப்போ நாங்கள் ரொம்ப 2-3 தடவை நாங்கள் ஒட்டி சொதப்பிட்டே இருந்தோம். ஒட்டுறக்குள்ளே எங்கள் 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு. அது திரும்ப கீழே விழுந்ததை எனக்கு கோவம் வந்து விட்டுட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக அது வந்துட்டு எங்கள் 2 பேர் மேலேயுமே தப்பு. அது எப்படி பண்ணணுன்றதை தெரியாமல் நானும் கீழே விட்டேன், அவங்களும் அது ஒழுங்காக பிடிக்கல. 2 பேர் மேலே அது தப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார், நீ போமா தாயே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு வழியாக பர்த்டேன்றதை அழகாக ஸ்டிக் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் ஹாப்பின்ற வேர்டுக்கு வந்துட்டு கூட ஹெல்ப்புக்கு போனேன். ஸோ அதுவுமே அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது இப்படி தான் க்ளூ பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் த்ரெட்டில் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணனால த்ரெட்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது கார்டில் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கார்டை வச்சு ஸ்டிக் பண்ணி நாங்கள் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்றதை அழகாக டெக்கர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கசகசன்னு இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என் பையன் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு கோகோ மெலனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான். அந்த சவுண்டை கேட்டாலும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான். ஸோ அது வந்துட்டு அதில் வந்து நாங்கள் ஏர் பலூன் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்துட்டு அந்த சைடில் கபோர்ட்ஸில் வந்துட்டு எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பலூனை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அந்த கோகோ மெலனு அந்த குட்டி டாய்ஸ்லாம் ஏர் பலூன் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒன்று ஒரு பிளேஸில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட அந்த காருக்கு. ஸோ அந்த காரை வந்துட்டு நாங்கள் அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் எம்டியாக இருக்குன்னு அந்த காரை சுற்றி நாங்கள் வந்து பலூன்ஸ்லாம் க்ளூ வச்சு ஒட்டிட்டோம், அப்படியே தரையில் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக நாங்கள் பண்ண அந்த குட்டி டெக்கர் இதுதான் எங்கள் பையனுக்காக. ஸோ காலையில் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நைட்டு நாங்கள் முடிக்கிறதுக்கு விடியற்காலைல 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ பலூன்லாம் நாங்கள் கட்டி கையெல்லாம் வீங்கிருச்சு அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு. எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தான். ஸோ ஊர்லேருந்து அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி யாருமே வர முடியாதனால நாங்கள் 2 பேர் மட்டுமே என் பையனை வச்சு எங்களால் முடிஞ்சது. அந்த காசில் வந்து ஒர்த்தாக இந்த கார் வந்து அவன் ஆசைப்பட்டான்னு நாங்கள் இதை வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை.